கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். இந்த நாளில் கூட 2000 வருடங்களாக மறைக்கப்பட்ட திருவிருந்தின் ரகசியம் என்ற காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆமென். பிரியமானவர்களை, இங்கு நாம் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியங்கள் இருக்கின்றது. என்னவென்றால், அவர்கள் அப்பத்தை எடுத்து புசித்து அவர்கள் எல்லாருக்கும் பிட்டு கொடுத்தார் என்று சத்திய வேதம் சொல்கின்றது. இந்த போஜனம் என்ற காரியத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இவை அல்ல. யூதர்கள் காலாகாலமாக இந்த காரியங்களை அனுசரித்து கொண்டு வருகிறார்கள். என்ன அனுசரித்து கொண்டு வருகிறார் என்றால், இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதலாம் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை சொன்னார். அந்த இடத்தில் அவர்கள் போய் அந்த காரியங்களை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினார்கள். ஆயத்தப்படுத்தின பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அங்கு உட்கார்ந்து, இந்த இடத்தில் இந்த திருவிருந்து அப்படி என்ற காரியத்தில் அநேக சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. ஆயிரம் சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. அதில் ஒரு வார்த்தையை நாம் பார்ப்போம். அந்த போஜனத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். மீதி அநேக பாகங்களாக பார்க்க போகின்றோம். அந்த போஜனம் பண்ணுகையில் என்ன போஜனம் பண்ணுகிறார்கள் என்றால், பஸ்கா நாளுக்கு முன்பதாக அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதலாம் நாள் சாயங்காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், 3 மணிக்கு பிறகு சாயங்காலத்தில் அந்த அப்பம் இரவு பெசா என்று சொல்வார்கள். இரவு பெசா என்றால் மாலை நேரத்தில் அவர்கள் சந்தோஷமாக புசிக்கக்கூடிய ஒரு உணவு. இவை புதிதானவைகள் அல்ல. பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் கொடுத்த ஒரு காரியங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், ஆபிப் மாதம், வருஷத்தில் முதலாம் மாதம், அந்த மாதத்தில் 10ஆம் தேதி ஒரு ஆடு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அவர்கள் அந்த ஆட்டை அடித்து அதை புசிக்க வேண்டும். இதுதான் பஸ்கா பண்டிகையின் ஒரு காரியங்களாக இருக்கின்றது. இந்த காரியங்களைத்தான் அவர்கள் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த காரியங்கள். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடன் சேர்ந்து இந்த காரியத்தை செய்கின்றார். பஸ்கா பண்டிகை மறுநாள் வருகின்றது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பஸ்காவை புசிப்பதற்காக ஆசையாக இருந்தேன், ஆனால் அவை இப்போது முடியாது. ஏனென்றால் அவர்தான் இந்த வருடத்தில் பஸ்கா ஆடாக மாறப்போகின்றார். இந்த பஸ்கா ஆட்டின் நியாயமானம் என்னவென்றால், அது 3 மணிக்காக அதை அடிக்கப்பட வேண்டும். அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து நிலை கால்கள் வாசல்களில் பூசப்பட வேண்டும். பூசிவிட்டு அன்றைக்கு இரவு அந்த இறைச்சியை வேக வைத்து அவர்கள் புசித்து விட வேண்டும். ஆனால் இப்போது இந்த இரவு பெசா மாலை வரவேற்கக்கூடிய இந்த செலிப்ரேஷன் பண்டிகைகள் அவர் புசிப்பது என்னவென்றால், அந்த வருடத்தில் அவர்கள் அறுவடை செய்த பார்லியோ அல்லது கோதுமையோ புதிதாக அதை நெருப்பில் சுட்டு அதை எடுத்து இடித்து பெரிய பெரிய அப்பங்கள் செய்வார்கள். ஒரு அப்பத்தை 5 பேர் கூட சாப்பிடலாம். அப்படியாய் அவர்கள் 3 அப்பங்களை செய்வார்கள். 4 திராட்சை ரசம் உள்ள கப்புகளை வைத்து அதை ஒரு ரகசியங்கள் உண்டு. அதை பின்பு பார்ப்போம். இதைத்தான் அதில் மத்தியில் இருக்கிற 3 அப்பத்தில் மத்தியில் இருக்கிற அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்கள் புசிப்பார்கள். இந்த காரியத்தை தான் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் அடுத்த நாள் பஸ்கா அவர் பலியாக போகிறார். இந்த காரியங்களுக்கு முன்பதாக அவர் அன்றைக்கு ஒரு காரியத்தை செய்கின்றார். ஏனென்றால் இத்தனை காலங்களாக நிழலாக செய்யப்பட்ட காரியங்கள் நிஜமாக மாற வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லி காட்டினார், செய்து காட்டினார். பிரியமானவர்களே, அந்த போஜனம் என்பது 3ஆக பிரிக்கப்படுகின்றது. ஏனென்றால் போஜனம் பண்ணின பின்பு என்ன போஜனம்? மனிதன் பசியை போக்குவதற்காக சாப்பிடக்கூடிய ஒரு போஜனம் உண்டு. அடுத்து 2வது போஜனம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஏனென்றால் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் உணவுக்காக ஆண்டவரிடத்தில் போராடின போது அவர் தேவ தூதர்கள் புசித்த அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் உண்டு. தூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இப்படியாய் அந்த அப்பம் புது உடன்படிக்கையில் வரும்போது, நானே வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொல்கின்றார். இப்படியாய் அந்த அப்பன்ற காரியங்கள் 3ஆக மாறிக்கொண்டே வருகின்றது. அதே போல்தான் இந்த சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்றைக்கு அந்த மாவினால் கோதுமையினால் சுட்ட அப்பத்தை புசித்தார்கள்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது கூட அந்த காரியத்தை தான் சொல்லி கொடுத்தார். ஒரு நிழலானது நிச்சயமாக மாற்றி கொடுத்தார். என்னவென்றால், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்று அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது அப்பமாக அங்கே மாற்றி சொல்லிவிட்டு போகின்றார். 3வது அப்பம் எதுவென்றால், அந்த காரியத்தை குறித்து தான் நாம் இங்கு நன்றாக பார்க்க போகின்றோம். இந்த 3வது அப்பம் எதுவென்றால், நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 55வது வசனம், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதற்கு முன்பதாக ஒரு கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பத்தை அவர்கள் புசிப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக போகும்போது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று பிட்டு கொடுத்தார். அந்த அப்பமும் உண்மையானது அல்ல. இங்கு சொல்கின்றார், என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது. எது அவருடைய மாம்சம்? நாம் இத்தனை வருடங்களாக அநேக கிறிஸ்தவர்கள் மாதமாக நாம் பயன்படுத்தி வருகிற திருவிருந்து ஆராதனை, அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு இது என் மாம்சமாக இருக்கிறது என்று சொல்வோம். எது உண்மையில் அவருடைய மாம்சம் என்றால், இந்த சத்திய வேதத்தை தான் நாம் சுட்டி காட்ட முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்லி காட்டினார். இதை காட்டிலும் இன்னொரு போஜனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த போஜனத்தை தான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருவிருந்து ஆராதனை என்பது ஏதோ பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள் செய்து வருகிற காரியங்கள் அல்ல. அப்படி பார்ப்போமானால், இந்த திருவிருந்து காரியங்கள் வேதத்தில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள். வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த பஸ்கா பண்டிகை வரும். வருடத்திற்கு ஒரு முறை தான் பஸ்கா பண்டிகை நினைவு கூறுதலும் வரும். அதே போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட நாம் நினைவு கூற வேண்டும் என்றால் வருடத்திற்கு ஒரு முறை தான் நாம் செய்ய வேண்டும், செய்ய முடியும். வேதத்தில் அநேக சாட்சிகள் உண்டு. யாராவது மரித்தால் கூட தினமாக அதை நினைவு கூறுவதில்லை. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் நினைவு கூறுவோம். ஆனால் நாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் வருமளவும் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் நாம் எப்படி நினைவு கூற வேண்டும்? எதை நினைவு கூற வேண்டும்? இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையுமா, அல்லது கிறிஸ்துவின் சரீர பாடுகளையா? இவைகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது இதையும் தாண்டி ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை அங்கு சொல்லி தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்னவென்றால், இந்த 3வது அப்பம் எதுவென்றால் நாம் சத்திய வேதத்தில் நன்றாக பார்க்க முடியும். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியங்கள் நடக்கின்றது. என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயினிடத்தில் போய் தண்ணீர் கேட்கிறார். அந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது ஆண்டவர் அந்த பெண்மணியின் இடத்தில் அநேக வார்த்தைகளை பேசுகிறார். பேசும்போது அந்த பெண்மணி என்ன சொல்ல வருகிறாள் என்றால், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, இப்படியா அந்த இடத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது அந்த பெண்ணை குறித்து, அவள் ஒரு தவறான பெண், ஆனால் அந்த தவறான பெண்ணை அவள் தவறிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு பேசிக்கொண்டிருந்த போது அந்த பெண்மணியும் அநேக காரியங்களை ஒத்துக்கொண்டு, அப்படிதான் நான் இப்படியாப்பட்ட ஒரு பெண், இப்போது எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறீர்கள், நீர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவள் என்ன செய்கிறார் என்றால், அந்த கிராமத்திற்கு போய் அந்த ஜனங்களிடத்தில் நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் அறிவித்திருக்கிறார், வந்து பாருங்கள், அவர் தான் கிறிஸ்துவா என்று வந்து பாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் வந்து அந்த ஸ்திரீயின் வார்த்தையை கேட்டு அவர்கள் அநேகர் வந்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த ஸ்திரீ போன பிற்பாடு சீஷர்கள் வருகிறார்கள். சீஷர்கள் வந்து எதற்காக என்றால், இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்போ சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்றார்கள். இப்படி அவர்கள் பேசின போது அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார், இதுதான் நாம் இம்மட்டுமா இந்த 2000 வருடங்களாக மறைக்கப்பட்ட இந்த போஜனம் என்ற வார்த்தையின் ரகசியம் இங்குதான் தேவன் வைத்திருக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, போஜனம் என்பது எதுவென்றால், பிதாவின் சித்தத்தின்படியே இந்த பூமியில் செய்து
செய்யக்கூடிய ஒரு கிரியை இருக்கிறது. அந்த கிரியை தான் அவர் போஜனம் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆமென். இதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எது கிரியை, எது என்றால் நீங்கள் நன்றாக அறிந்து பாருங்கள். பாவத்தில் இருக்கிற இந்த ஒரு பெண்மணியை அந்த பாவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியே கொண்டு வருகிறார் அல்லவா? இதுதான் பிதா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரியையாய் இருக்கின்றது. எது? ஒரு பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவது. அதே போல் ஒரு பாவப்பட்ட ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் போஜனம் பண்ணுகையில், அந்த போஜனம் பண்ணுகை அந்த நேரத்தில் அந்த ஸ்திரீ அந்த ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய தலையின் மேலும் கால்கள் மேலும் ஊற்றி அதை அந்த தலைமயிரினால் துடைக்கும் போது அந்த இடத்தில் அநேகர் அவளை திட்டுகிறார்கள். திட்டும்போது ஆண்டவராக இயேசு சொல்கின்றார், இவள் செய்கின்ற இந்த கிரியை பாருங்கள் என்று சொல்கின்றார். அந்த கிரியை உலகமெங்கும் சொல்லப்படும் என்று சொல்கின்றார். பாவப்பட்ட ஒரு பெண், அந்த பாவப்பட்ட ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அவள் செய்த பாவத்தை அனைத்தையும் அந்த வாசனை திரவியத்தை கொண்டு அங்கு சொல்லுகின்றார். அதே போல் தான் இந்த இடத்திலும் பாவப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பெண்மணியிடத்தில் பேசுகிறார். பேசி அவள் பாவத்திலிருந்து அவளை வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்த பிறகு அந்த பெண்மணி அந்த கிராமத்திற்கு போகிறாள். போய் அநேகரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்த பிறகு அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இங்கு எது போஜனம் என்றால், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்ற ஒரு பசியின் போஜனம் பிதாவுக்கு உண்டு. அதற்காக குமாரனை அனுப்பினார். குமாரனுடைய பசி எதுவென்றால், கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்றால் அவர் முதலாவது பலியாக வேண்டும். அவர் பலியாகுகின்றார். பலியாகி அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பை, இந்த போஜனத்தை கொடுக்கிறார். எந்த போஜனம்? எந்த பாவத்திலிருந்து அந்த பெண்மணியை வெளியே கொண்டு வந்தாரோ அதுதான் போஜனம். அப்படி என்றால் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவது தான் போஜனம். அந்த போஜனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்கு பேசுகிறார். என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். இப்போது அதுதான் யோவான் சுவிசேஷத்தில் சொல்கின்றார், எது என்னுடைய போஜனம், எது அவருடைய உபதேசம், அவருடைய சத்தியம், அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற காரியம்தான் அந்த போஜனம். இந்த போஜனத்தை தான் ஆண்டவர் பாரம்பரியமாக யூதர்கள் செய்த காரியங்களை எல்லாம் மாற்றி 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 இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது போஜனம் என்று சொல்கிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்படி என்றால் எதுங்க அவருடைய மாம்சம்? சத்திய வேதம் என்று சொல்லுவோம். ஆமென். சத்திய வேதம் தான். இந்த சத்திய வேதத்தில், இந்த வேதத்தில் இருந்தால் அது மாம்சமாக மாற முடியுமா? முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காரியத்தில் முழுக வேண்டும், அந்த இணைய வேண்டும். அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்கின்றார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ அவருடைய சரீரம் என்றால், அவருடைய மாம்சம் என்றால் இந்த சரீரம் அந்த மாம்சத்தோடு இணைய வேண்டும். அப்படி இணையாமல் ஒருவரும் அவர் கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டு வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அப்படி என்றால் அவரோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் இந்த திருவிருந்தின் ரகசியத்தை பங்கு கொள்ள முடியும். இந்த திருவிருந்தின் ரகசியத்தை அனுசரிக்க முடியும். ஏதோ மாதம் மாதம் தருகிறார்கள் ஆலயத்தில் என்று புசிப்பதோ குடிப்பதோ அல்ல. அது இந்த உலகத்தில் ஜனங்கள் கிறிஸ்தவர்களுக்கென்று தேவன் கொடுத்த ஒரு காரியத்தை இன்னமாக அவர் நிழலாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிருந்து காரியத்தை வைத்துக்கொண்டு அநேக கிறிஸ்தவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல. எது உண்மையான போஜனம் என்றால், இங்கு நாம் அநேக வசனங்களை கூட இன்னமாய் நாம் சத்திய வேதத்திலிருந்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அது யோவான் எழுதின சுவிசேஷம்
14ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கின்றார். 23வது வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம், போஜனம் பண்ணுவோம், பார்ப்போம் வசனத்தை. அப்போ ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அதுதான் அங்கு கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கிறிஸ்துவும் நாமும் இணைய வேண்டும். அப்போது கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே ஒரு கிறிஸ்துவனுக்குள் இருக்க வேண்டும். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஒரு ஆத்துமாக்கள் மேல் பாவமுள்ள ஆத்துமாக்களை பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு வருவதற்காக சுற்றி திரிந்தார். இன்றைக்கு சுற்றி திரிகிற ஆத்துமாக்கள், இன்றைக்கு சுற்றி திரிய அநேக ஊழியர்கள் எதற்காக சுற்றி திரிகிறார்கள்? சத்திய வேதம் சொல்கின்றது. மத்திய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் நன்றாக பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகர் இதற்காகத்தான் சுற்றி திரிந்து கிறிஸ்துவின் நாமத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்னவென்றால் 23வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நன்றாக படித்து பாருங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவன் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பிற்பாடு அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பிரியமானவர்களே, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் அநேக ஆத்துமாக்களை, பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை வெளியே கொண்டு வருவதற்காக அவர் சுற்றி திரிந்தார். ஆனால் இங்கு ஒரு கூட்டம் எதற்காக சுற்றி திரிகிறது? தன்னுடைய கிறிஸ்துவை ஊழியத்தை ஆதாய தொழிலுக்காக சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் இருவரும் எங்கு போவார்களாம்? நரகத்திற்கு போவார்கள். நரகத்தின் இரட்டிப்பின் பிள்ளையாய் மாற்றுகிறார்கள். பிரியமானவர்களே, அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுற்றி திரியவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு சுற்றி திரிந்தது அதே எபேசியர் 1:13 நாம் பார்க்கும்போது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமேன். அப்படி என்றால் நாம் அவருக்குள் இணைய வேண்டும், அவர் நமக்குள் இணைய வேண்டும். அப்படி இருக்கும்போது பிதாவின் பசியை குமாரன் போக்கினார். குமாரனுடைய பசியை இப்போது யார் போக்க வேண்டும்? நாம் போக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய பசி எதுவாக இருக்க வேண்டும்? அந்த பிதாவின் சித்தமும் குமாரனுடைய சித்தமும் தான் நம்முடைய பசியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பசிகள் தன்னுடைய சுயநலத்திற்காக கிறிஸ்துவை ஒரு ஆதாய தொழிலாக போர்த்தி கொண்டு வாழ்கிற அநேக ஓநாய்களை நீங்கள் இனம் கண்டு கொண்டு தயவு செய்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். திருவிருந்து என்ற காரியத்தை வைத்து அநேக ஊழியத்தில் அநேகர் தவறான பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் சொல்கின்றது, இது மெய்யான போஜனம் எது? நாம் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். பிரியமானவர்களே, இங்கு போஜனம் என்பது நன்றாக ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவது, அதுதான் பிதாவின் சித்தம். அதே சித்தம் தான் நமக்குள் இருக்க வேண்டும். அவர்கள் நமக்குள் போஜனம் செய்வது எது? இந்த சத்திய வேதத்தை அவர்கள் நமக்குள் கற்றுத்தருவது. இதுதான் சொல்கிறார், வாசற்படி நின்று தட்டு. எதுவென்றால், இந்த பஸ்கா பண்டிகையில் ஒரு நியாயமனம் உண்டு. ஆடு அடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தை எடுத்து வாசல்களில் நிலைக்கால்களில் பூச வேண்டும். அதே போல் இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இருதயத்தில் பூசப்பட வேண்டும். எது இருதயத்தில் பூசப்படுதல்? அவருடைய சத்திய வார்த்தைகளை கொண்டு போய் இந்த இருதயத்தில் வைக்க வேண்டும். இருதயத்தில் வைக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தள்ளிவிட்டு இந்த சத்தியத்தை கொண்டு போய் இருதயத்தில் வைக்கும்போது அவர் என்ன செய்கிறாராம்? அவர்கள் இருவரும், பிதாவும் குமாரனும் நம்மிடத்தில் வாசம் செய்கிறார்கள். எதற்காக? கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இதுதான் திருவிருந்தின் ரகசியம். அது ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மோடு கூட போஜனம் பண்ணது என்ன? பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வெளியே கொண்டு வந்தார். அவருடைய போஜனம். நம்மளுடைய போஜனம் என்ன? நாம் அவரோடு கூட போஜனம் பண்ணுகிறவர்கள் ஆனால் நாமும் அநேக பாவத்தில் இருக்கிற ஜனங்களை
பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டும். இது தான் நம்முடைய போஜனம். இதில் 2 ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது பிரியமானவர்களே. ஒன்று, போஜனம் என்பது அவருடைய சத்திய வார்த்தை. இந்த வார்த்தையைத்தான் நாம் புசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை புசிக்கும் போது அதனுடைய சார அம்சாரங்கள், இரத்த ஓட்டங்கள், ஒரு மனிதனை குறித்ததான வெறித்தனங்கள், கிறிஸ்துவின் வெறித்தனம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் உண்டு. அதுதான் நம்மளுடைய பசி. என்னுடைய பசி எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அல்ல, கிறிஸ்துனுடைய சிந்தை. கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அப்படிதான் ஒரு கிறிஸ்தனுடைய பசியா இருக்க வேண்டும். இந்த பசியை தான் ஆண்டவர் இங்கு போஜனம் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, எது போஜனம்? பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை வெளியே கொண்டு வருவதும், அவர் நமக்குள் வருகிறார் எப்போது? நாம் அவரோடு கூட இணையும் போது, வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருக போது அவர் நமக்குள் வந்து சத்திய வேதத்தை கற்றுத் தருகிறார். என்ன சத்திய வேதத்தை? இதே பாருங்கள், நியாயப்பிரமாண காலத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும், ஒரு அப்பம் பிற்கப்பட வேண்டும். அது புது உடன்படிக்கையில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அப்பம் அவருடைய சத்திய வார்த்தை. மூன்றாவதாக, என்னுடைய சரீரம் போஜனமாக இருக்கிறது என்று சொன்னார். இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த சரீரம் போஜனம் என்பது எது? இந்த மனக்கண்களை திறந்து தருவது தான் போஜனம். என்ன? இந்த சீர்திருத்தும்படி, நம்மை நாம் சீர்திருத்து கொள்ளும்படிக்கு இந்த சத்திய வசனத்தை காணும்படியாக அவர் மனக்கண்களை திறக்கிறார். மனக்கண்களை திறக்கும் போது எது போஜனம் என்பது நமக்கு தெளிவாகுகின்றது. பிரியமானவர்களே, இந்த சபையில் தருகிற அந்த அப்பமும் திராட்சை ரசத்தையும் புசித்து நான் ஆண்டவரோடு பங்கு கொண்டேன் என்று ஒரு நாளும் ஏமாந்து விடாதீர்கள். ஆண்டவரோடு பங்கு கொள்வது இங்கே வேதத்தில், சத்திய வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம், என்